கோபாலபுரம் கிராமம். குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தனர். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒருத்தன் நம்ம கிருஷ்ணன். குட்டி கிருஷ்ணனும் அம்மா யசோதாவும். கிருஷ்ணன் சொன்னான், அம்மா, நானும் மாடுகளை மேய்க்க போறேன். யசோதா சிரித்துக்கொண்டே, நீயும் மாடு காப்பாளனா? கிருஷ்ணன் சிரித்துக்கொண்டே, ஆமா அம்மா. கிருஷ்ணன் மாடுகள் கூட்டத்தோட நிற்கிறான். பக்கத்திலே அவனோட நெருங்கிய குட்டி மாடு மஞ்சள். கிருஷ்ணன், எல்லோரும் புல்லை நன்றாக சாப்பிடுங்கள். கிருஷ்ணன் போகுமிடமெல்லாம் சந்தோஷம். கிருஷ்ணன் புல்லாங்குழல் வாசிச்சாலே போதும், மாடுகள் அனைத்தும் மெய் மறந்து நின்றனர். கிருஷ்ணனின் புல்லாங்குழல் இசையில் அனைவரும் அடிமை. மாடுகளுக்கு எந்த பயமும் இல்லை. நன்றாக புல்களை மேய்ந்தனர். அப்போ திடீர்னு மேகம் இருள் சூழ்ந்து காற்று ஜோராக அடிக்க ஆரம்பிச்சது. மஞ்சள் குட்டி மாடு பயந்து கிருஷ்ணனை நோக்கி ஓடுது. கிருஷ்ணன் சொன்னான், மஞ்சளே, பயப்படாதே, நான் இருக்கிறேன். புயல் எவ்வளவு ஜோராக இருந்தாலும் கிருஷ்ணனின் பாட்டுக்கே அஞ்சிச்சு நின்றது. கிருஷ்ணன் மெதுவா, நான் இருக்கேன், ஒன்றும் ஆகாது என்று மாடுகளை பார்த்து சொன்னான். புயல் கொஞ்சம் குறைந்தது. கிராம மக்கள் அனைவரும் ஓடி வந்தனர். கிருஷ்ணா, உனக்கு எதுவும் ஆகலையே? கிருஷ்ணன் சொன்னான், எனக்கும் மாடுகளுக்கும் ஒன்றும் ஆகவில்லை. நல்ல மனசுக்கும் தைரியத்துக்கும் முன்னாடி பெரிய பிரச்சனையும் ஒன்றுமில்லை. நம்ம கிருஷ்ணன் அதை காட்டினான்.